வணக்கம். நம்பிக்கை அவநம்பிக்கையானால் சந்தோஷம் சந்தேகமாகும். வழியறியா வழி வலியவனுக்கும் வரும். குன்றின் மீது ஏறி யானைப்போர் காண்பது போல் பொய்யின் ஆணிவேர் புலப்படுமானால் புரிந்துகொள் நீ நீயாக நிற்கிறாய் இன்னும் நிலையாக. இப்படிக்கு சாரா. நான் இந்த கவிதை மூலமாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம சம்டைம்ஸ் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணியிருந்திருப்போம். அந்த நம்பிக்கை அவநம்பிக்கையாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் க்ரியேட் ஆகிருக்கும் நம்ம ஃப்யூச்சரை நினச்சி. அந்த ஹாப்பினஸ் ஒரு பெரிய கொஷின் மார்க்காக நம்மளுக்கு லைஃப்பில் கொடுக்கும். வழியறியா வழி அப்படின்னு நான் எதை மீன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு என்ன பண்ண போகிறோம் அடுத்து அப்படின்னே தெரியாத அளவுக்கு ஒரு பெயின் நம்மளுக்கு க்ரியேட் ஆகும். அது நார்மல் தான். நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்சனாக இருந்தாலும் அது உங்களுக்கும் நார்மல் தான் அப்படின்றத நார்மலைஸ் பண்ணுறதுக்கு தான் வலியவனுக்கும் வரும் அப்படின்ற வார்த்தையை நான் ஆட் பண்ணியிருக்கேன். குன்றின் மீது ஏறி யானை போர் காண்பது போல் அப்படின்னு நான் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா, அதாவது ரொம்ப சேஃப் பிளேஸாக நம்ம 2 யானை சண்டை போடுறத பக்கத்து குன்றில் ஏறி பார்த்தோம் அப்படின்னா தெளிவாகவும் தெரியும். அதே நேரம் அந்த யானை போகிறனால நம்மளுக்கு எந்த விதமான அடியும் படாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு சேஃபான பிளேஸ் தான் நான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது எதுக்கு ஈக்குவலாக நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, பொய்யின் ஆணிவேர் புலப்படுமானால் புரிந்துகொள் நீ நீயாக நிற்கிறாய் இன்னும் நிலையாக அப்படின்னா, அவங்க பேசுகிற பொய்யோட அந்த ஆணி வேற நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்றது தான் உங்களோட நம்பிக்கை அவநம்பிக்கையானதுக்கு காரணம், உங்களோட சந்தோஷம் சந்தேகமானதுக்கு காரணம், உங்களோட வலிக்கும் காரணம். நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கீங்க. இதுக்கப்புறையும் நீங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருப்பீங்க அப்படின்றதுக்காக தான் நான் அந்த வரி எழுதியிருக்கேன். கொஞ்சம் மிகுந்த மனவலியோடு தான் எழுதினேன். நன்றி, வணக்கம்.